ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் பற்றி நம்ம படிக்கலாம். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டுங்கிறது வந்து ஒரு டெம்பரவரி எஃபெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். இண்டக்டிவ் எஃபெக்ட்டுங்கிறது ஒரு பர்மனெண்ட் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து டெம்பரவரி எஃபெக்ட். இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து அன்சாச்சுரேட்டட் குரூப்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், அதே மாதிரி கார்பனைல் குரூப் சி டபுள் பாண்ட் ஓ, இந்த குரூப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸில் இந்த எஃபெக்ட் வந்து நடக்கும். இந்த அட்டாக்கிங் ரியேஜெண்ட்டில் கண்டிப்பாக இந்த குரூப்ஸில் ஏதாவது ஒன்று ப்ரெசன்ஸாக இருக்கணும். ஓகே, இந்த குரூப் ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் வந்து நடக்கும். Let us consider two different compounds. இப்போ ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பனைல் குரூப், இது ஒரு கேஸ். அடுத்து இன்னொன்று வந்து அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் லைக் அல்கீன்ஸ். இப்போ ஒரு அல்கீனையும் எடுத்துக்கலாம், கார்பனைல் குரூப் இருக்கிற காம்பவுண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த எஃபெக்டை வந்து ஸ்டடி பண்ணலாம். when a nucleophile approaches the carbonyl compound, ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து ஒரு கார்பனைல் காம்பவுண்டை அப்ரோச் பண்ணுறதா வச்சுக்கலாம். இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற பை எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இன்ஸ்டன்டேனியஸ்லி ஷிஃப்டட் டு தி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன். பை எலக்ட்ரான்ஸ் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தை நோக்கி மூவ் ஆகும். இப்போ கார்பனைல் குரூப் சி டபுள் பாண்ட் ஓவில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஸோ த bond pair electrons moving towards oxygen atom. okay, the pi electrons வந்து ஆக்சிஜனை நோக்கி மூவ் ஆகும். this makes the carbon electron deficient and thus facilitating the formation of a new bond between incoming nucleophile and the carbon atom. இதனால் என்ன ஆகுது, கார்பன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக மாறுது, வர நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச்ட் வித் தட் கார்பன். ஓகே, கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், CN- சயனைட் நியூக்ளியோஃபைல் வருது. இட் கோ அண்ட் அட்டாக் த கார்பனைல் கார்பன் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது, அங்கே டபுள் பாண்ட் இருக்குது, அதில் ஒரு பாண்ட் வந்து பை பாண்டு. ஸோ தோஸ் பை எலக்ட்ரான்ஸ் மூவிங் டுவார்ட்ஸ் ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் நோக்கி அந்த பை எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் பிகாஸ் ஆக்சிஜன் பிகம்ஸ் எலக்ட்ரான் ரிச் சென்டர். ஸோ ஆக்சிஜன் கெட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். தென் திஸ் கார்பன் ஆட்டம் becomes electron deficient. okay, the coming nucleophile attached with that carbon. on the other hand, when an electrophile such as H+ approaches an alkene molecule, இப்போ பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு C டபுள் பாண்ட் ஓ இருக்கிற அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டில் பார்த்தோம். அடுத்தது வந்து C டபுள் பாண்ட் C இருக்கக்கூடிய அல்கீன்ஸில் பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து அல்கீனை போய் அப்ரோச் பண்ணுறதா வச்சுக்கலாம். இங்கே எலக்ட்ரோஃபைலுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, H+. சரியா, ஒரு ப்ரோட்டான் போய் அப்ரோச் பண்ணுறதா பார்க்கலாம் ஒரு அல்கீன் மாலிக்யூலை. இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ்லி ஷிஃப்டட் டு த எலக்ட்ரோஃபைல். பை எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரோஃபைலை நோக்கி மூவ் ஆகும், ஷிஃப்ட் ஆகும். அண்ட் நியூ பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில வந்து நியூ பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். திஸ் மேக்ஸ் த அதர் கார்பன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அண்ட் ஹென்ஸ் இட் அக்யூர்ஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இன்னொரு கார்பன் என்ன ஆகும், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகும், அந்த கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நல்லா பாருங்கள், எத்திலீன் எடுத்திருக்கேன் ஆல்கீனுக்கு எக்ஸாம்பிளாக. CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போது இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட்ஸ் த ப்ரோட்டான் H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுது, அப்போது ஒரு கார்பன் வந்து பார்ஷியல் பாசிட்டிவாகவும் ஒரு கார்பன் பார்ஷியல் நெகட்டிவாகவும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் இருக்கும்போது தட் நெகட்டிவ் கார்பனில் போய் இந்த ப்ரோட்டான் வந்து அட்டாச் ஆகும்போது இன்னொரு கார்பன் என்னாகும், பார்ஷியல் பாசிட்டிவில் இருந்தது கம்ப்ளீட் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக மாறிடும். ஸோ CH3 CH2+ அப்படின்னு நமக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது கார்பன் டபுள் பாண்டில். The electromeric effect is denoted as E effect. இந்த electromeric effect வந்து E effect அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே இண்டக்டிவ் எஃபெக்ட் என்னன்னு சொன்னால் I effectன்னு சொன்னோம். அது மாதிரி இங்கே எலக்ட்ரோமெரிக் எஃபெக்டை E effectன்னு சொல்கிறோம். இண்டக்டிவ் எஃபெக்டில் ரெண்டு டைப் இருக்குன்னு படித்தோம், ப்ளஸ் I effect மைனஸ் I effect. அதே போல் இங்கே எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்லேயும் ப்ளஸ் E effect ப்ளஸ் மைனஸ் E effectனு ரெண்டு டைப் ஆஃப் எஃபெக்ட் இருக்குது. இந்த ப்ளஸ் E effect மைனஸ் E effectங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா the direction in which the pair of electron is transferred to form a new bond with the attacking agent. attacking agentோட எலக்ட்ரான் வந்து எந்த டைரக்ஷனை நோக்கி மூவ் ஆகி ஒரு நியூ பாண்டை ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து. ஓகே,
when the pi electron is transferred towards the attacking reagent. Pi electron வந்து attacking reagent நோக்கி transfer ஆகிறதா வச்சுக்கலாம். ஓகே, pi electron வந்து attacking reagent நோக்கி மூவ் ஆச்சு அப்படின்னா that is called plus E effect, which means positive electromeric effect. இப்போ X double bond Y இது ஜென்ரலாக எடுத்துக்கலாம். X double bond Yங்கிறது ஒரு unsaturated compound. Pi electron moving towards the electrophile E plus. What will be taking place? That E plus attached with Y and X becomes plus. அதாவது வந்து இந்த இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அட்டாக்கிங் ரியேஜெண்ட்டை வந்து அந்த பை எலக்ட்ரான்ஸ் போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் திஸ் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் தட் இஸ் மைனஸ் இ எஃபெக்ட்னு சொல்லுவோம். The addition of H plus 2 alkenes are shown above is an example of plus E effect. நம்ம மேலே பார்த்தோம் தெரியுமா, CH2 double bond CH2 H plus ஓட அட்டாச் ஆகிற மாதிரி இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் plus E effect. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்து மைனஸ் இ எஃபெக்ட். மைனஸ் இ எஃபெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த எஃபெக்டில் என்ன ஆகும் அப்படின்னா pi electron is transferred away from the attacking reagent. It is called minus E, negative electromeric effect. அதாவது this nucleophile come and attack that group. ஒரு குரூப்பை இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுறதுனால பை எலக்ட்ரான் மூவிங் டுவார்ட்ஸ் another atom. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், அதாவது மைனஸ் இ எஃபெக்ட். இப்போ நியூக்ளியோஃபைல் NU மைனஸ் இது வந்து எக்ஸுங்கிற ஆட்டத்தை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பை எலக்ட்ரான் மூவிங் டுவார்ட்ஸ் ஒய். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், NUXY மைனஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து CN மைனஸ் குரூப் போய் கார்பனைல் கார்பனை அட்டாக் பண்ணுற எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதுதான் வந்து எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். உங்களுக்கு எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீசோமெரிக் எஃபெக்ட் பற்றி படிக்கலாம். தேங்க்யூ.